அப்பா வீட்டுக்கு வாங்கப்பா. உங்களை பார்க்காம இப்போ பேரம்பேத்தியெல்லாம் சாப்பிடாம இருக்காங்கப்பா. நீங்கள் இல்லாமல் வீடே வெறிச்சோடி இருக்குப்பா. கஷ்டமாக இருக்குப்பா. வாங்கப்பா. ஏனே உன் மயந்தே இப்படி கெஞ்சி கூப்பிட்றாங்கண்ணே, வீட்டுக்கு போக வேண்டியதானே? இன்னும் ஏனே இங்கே உட்காந்து கஷ்டப்படுற? பாவம்னே, உன் பேரம்பேத்தியெல்லாம் உன்னை தேடுதான். போனேன், வீட்டுக்கு போனேன். தம்பி, நான் ஏன் இப்படி ரோட்ல தெரியுமாயா? அப்பா இதுக்கு மேலே என்னால் உன்னை வீட்டில் வச்சுலாம் பார்க்க முடியாது. ஒன்றால் எனக்கு வீட்டில் ஒரே பஞ்சாயத்தை கிடக்குது. என்ன எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ போ, எங்கேயாச்சும் போய் எப்படியாச்சும் இருந்துக்க. என்னை ஆளை விடு போ. சொல்லிட்டு என்னை ரோட்ல விட்டு போயிட்டாயா? பாசத்தினாலயோ என் பேர் மேத்தி என்னை கூப்பிடுனாலே என்னை கூப்பிடலையா? என்ன வக்கீல பத்திரமா ரெடி ஆயிடுச்சுல? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சார், உங்க அப்பா கையெழுத்து போட்டாதான் சார் அந்த வீடு உங்க பேர்ல மாறும். முதல்ல கையெழுத்த வாங்கிட்டு வாங்க, அப்புறம் என்னன்னு பார்ப்போம். நான் கையெழுத்து போட்டா என் வீடு அவனுக்கு சொந்தமாகும். அதனால அவன் என்னை கூப்பிடுறாயா? ஏயா சொத்துக்காகவா இப்போ உங்கள் அப்பாவை கூப்பிட வந்திருக்க? உனக்கு அந்த வீடு தானே வேணும். போய் பத்திரத்தை ரெடி பண்ணு. நானே கூட்டிகிட்டு வந்து கையெழுத்து போட சொல்கிறேன். இனிமேல் இவரை நானே பார்த்துக்கிறேயா. அண்ணே, எதுக்கும் கவலைப்படாதண்ணே, நான் இருக்கேனே உனக்கு. வானே போவோம்.